வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற டெக் கேஜெட்ஸ் என்னென்ன 100 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக் கேஜெட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன கேஜெட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் ஆகுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ண போகிற இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஓன் மணியில் பல வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கின ப்ராடக்ட் தான். அது போக நமக்கு ரெவ்யூ யூனிட்டாக வந்த சில ப்ராடக்ட்டும் இதில் கலந்து இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஆடியோ ப்ராடக்ட்லேருந்து போய்டும். நான் என்னென்ன ஆடியோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய TWS என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த TWS தான். போல்ட்டோட போல்ட் டைனோ மஸ்டாக் டைனோ அப்படின்ற இந்த ஒரு TWS தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு என்னோட ப்ரைமரி TWS யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வரும். அந்த ப்ரைஸிங்க்கு எனக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. பேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது, பட் அதே சமயம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. டீட்டெயிலிங் எனக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சார்ஜுமே நல்லாவே நிற்கிது. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற TWS இதுதான். அதே மாதிரி அடுத்து ட்ரிபிட் ஓப்பன் கோ அப்படின்ற இந்த ஒரு ஓப்பன் டைப் TWS பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த TWS பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பாட்டு கேட்கறதுக்குலாம் செட் ஆகாது. இது வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ், ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. TWSலாம் காதில் மாட்டியிருந்தால் அடிக்கடி கீழே விழும், அந்த மாதிரியான பஞ்சாயத்துலாம் இருக்குது அப்படின்னா இது வந்து செட் ஆகும். இது ஏன்னா வெளி சைடு காதில் வந்து அப்படியே லாக் ஆகிடும், அதனால் கீழேயே விடாது. ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி சவுண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வெளி சைடு வரதுனால உங்களுக்கு டேரெக்டாக காதுக்குள்ளே சவுண்டு போகாது. ஸோ அதனால் சவுண்டோட வால்யூமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெருசாக டீட்டெயிலிங்கு பேஸ் இதெல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், இந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹெவியாக பண்ணும்போது அப்படியே காதில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி இந்த பிராண்டுடைய ப்ராடக்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து அவைலபிளே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ண வரைக்கும் அன்அவைலபிள் தான் இருக்குது. பட் நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபா கிட்ட இருந்துச்சு. அடுத்து நான் சில IEMs யூஸ் பண்ணுறேன். அதில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் IEM எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். SIMGOT EW300 அப்படின்ற இந்த ஒரு IEM தான். ஸோ இதுக்குள்ளே தான் IEM இருக்குது. நான் இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த IEM ஏன் என்னோட ஃபேவரட் IEM அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இதோட பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைன் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பில்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் இருக்கும். இந்த IEM உடைய ஹெட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அது போக சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸாகவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். எனக்கு பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, பட் எனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான லெவலில் பேஸு, ஆடியோ, ட்ரெபிள், வோக்கல்ஸு, கிளாரிட்டி, டீட்டெயிலிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து என்னோட மேக்கில் எடிட் பண்ணும்போது எடிட்டிங்க்கு இந்த ஒரு IEM தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவேன். என்னோட ஃபேவரட் IEM இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த IEM உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து 6500 ரூபா 7000 ரூபா அந்த ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ப்ரீமியமான ஒரு IEM தான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமான ஒரு சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்கும். அதேமாதிரி அடுத்து பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் நான் சில IEMs யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற IEM பார்த்தீங்கன்னா FIO JD1 அப்படின்ற இந்த ஒரு IEM தான். ஆக்சுவலி இந்த IEM உடைய ப்ரைஸ் வந்து 1500 1600 ரூபா அந்த ப்ரைஸிங் வரும். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு மெயினாக வந்து இதில் பேஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ் குவாலிட்டி கொஞ்சம் லவுடாக இருக்கும். அதர் தென் டீட்டெயிலிங்கு அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த 1500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து டேங்ஸு வார்னர் SG IEM. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 1700 அதை விட ஒரு 100 200 ரூபா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ மியூசிக் உடைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் பேஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஓரளவுக்கு பேலன்ஸ்டான சவுண்ட் டியூனிங்கோட பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிசைனும் கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இந்த IEM இருக்கும். அடுத்த IEM 7Hz Salnote Zero IEM. ஸோ இந்த IEM உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட இன்னொரு 100 200 ரூபா 1800 1900. ஸோ அந்த செக்மெண்ட்டில் 2000 ரூபாக்குள்ளே தானா 1800 மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் IEM. நான் சொன்ன அந்த 3ல் இதுதான் என்னோட பெஸ்ட் IEM. ஆக்சுவலி இதில் வந்து பேஸுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சவுண்ட் டீட்டெயிலிங் கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா பர்சனலி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோட ஃபேவரட் டிசைன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அதனால் இதையும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற IEMs எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய IEM தான். பட் என்னோட மொபைலில் 3.5mm ஜாக் கிடையாது, Type C தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த Type C to 3.5mm கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸோட DD Hi-Fi ஹை ரெசல்யூஷன் டேக். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 2000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி சவுண்டிங்கும் உங்களுக்கு நார்மலாக IEM
டேரெக்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய சவுண்டிங்கை விட இந்த டேக்கில் கனெக்ட் பண்ணி அந்த சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டரான சவுண்டிங் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து டேக் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ஹெட்ஃபோன்ஸோட டிடி ஹைஃபை ஹைரஸ் டேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஓவர் த ஹெட்ஃபோன் நான் ஒரு 2 ஓவர் த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போல்ட்டோட போல்ட் மஸ்டாங் Q அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஓவர் த ஹெட்ஃபோன் தான். ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூக்கு வந்த யூனிட் தான். ஸோ இதை பற்றி ஆல்ரெடியே ஒரு டெடிகேட்டட் ஆக்சுவலி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டை பற்றியுமே டீட்டெயில்டான டெடிகேட்டட் வீடியோ வந்து ப்ரீவியஸாக முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கேஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து நல்ல டீல் ப்ரைஸ், எப்போல்லாம் டீல் வருது, எப்போல்லாம் பெஸ்ட்டான ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து தான் வாங்குவேன். ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது நல்ல பெஸ்ட்டான லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து ரெகுலராக அன்னன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெலாம் பெஸ்ட் டீல் வருது அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி உங்களுக்கு அங்கே நான் லிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்டுடைய பெஸ்ட் டீல்ஸை ரெகுலராக அந்த சேனலில் கெட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த போல்ட் மஸ்டாங் Q பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இமேஜில் போட்டிருக்கல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ள தான் இருக்குது. இதுங்க நான் அப்படியே எடுத்து காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிசைனு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் அந்த ப்ரைஸிங்க்கு தான் வந்து இது செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதாவது சவுண்டிங்னு வரும்போது அந்த ப்ரைஸிங்கை ஜஸ்டிஃபை பண்ணுற சவுண்டிங்லாம் இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அண்ட் மெயினாக ஓவர் த ஹெட்ஃபோன் வாங்குறவங்க வெளியில் கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து உள்ளே கேட்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை, டீட்டெயிலும் அந்தளவுக்கு ரொம்ப இல்லை. பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பேஸை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான ஒரு ஓவர் த ஹெட்ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோனும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த ஓவர் த ஹெட்ஃபோனில் என்னோட ஃபேவரட் ஓவர் த ஹெட்ஃபோன் வந்து இதுதான், டோசோ HT2 அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோனு. ஆக்சுவலி இந்த ஹெட்ஃபோன் வந்து இப்போ இந்தியாவில் வந்து அவைலபிளே இல்லை. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி இருக்கும். பட் ஆனால் இது நான் யூஸ் பண்ணதில் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் மெயினாக இந்த ஸ்பான்ச்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்க. கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணி கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. மெயினாக சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கும். மோஸ்ட்லி இதை நான் காதில் போட்டுட்டேன் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பிளாக் பண்ணிவிடும். அது போக பேஸ் தாண்டி எனக்கு டீட்டெயிலிங், எனக்கு வோக்கல்ஸ் டீட்டெயிலிங் அந்த ட்ரபிள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். அதெல்லாம் வந்து எனக்கு இந்த ஓவர் த ஹெட்ஃபோனில் வந்து கொஞ்சம் பெட்டராகவே கிடச்சிது. அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் 4000 5000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ பட் இப்போ நம்ம ஊரில் அவைலபிள் இல்லை. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலி கலெக்ஷன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, ஒரு 2 வாட்ச், இந்த 2 வாட்ச் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் க்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாட்ச், இது பார்த்தீங்கன்னா அந்த லுக்காக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுங்க உள்ள அப்படியே எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ரகட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுவும் என்னோட ஃபேவரட்டான இந்த ஒரு அந்த மிலிட்ரி க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கலரில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. எனக்கு பர்சனலி வந்து ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி இது வந்து HD டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. பட் டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன இந்த டிஸ்பிளே வந்து உள்ளடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டச் பண்ணும்போது இந்த சைடில் வந்து கைப்படும். ஸோ அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2000 ரூபா கிட்ட செல் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்ச் போல்ட் பைரோ ஸ்மார்ட் வாட்ச். ஆக்சுவலி இந்த வாட்ச் தான் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மேரேஜ் ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸ்லாம் போகும்போது நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். டீசெண்டான ஒரு வாட்சாக இந்த மாதிரி செயின் டைப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நமக்கு ஸ்ட்ராப்பு. மற்றபடி இது வந்து AMOLED டிஸ்பிளேயோட மெயினாக இருக்கும். அதனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா செம பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும். ஈஸியாக நமக்கு டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன ஒன்றே இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு இதில் ட்ராபேக்காக தெரிஞ்சுது. மற்றபடி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கிட்ட வந்து ஆன்லைனில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் பார்க்குறீங்கன்னா வேணா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐஎம் பற்றி பேசும்போது இதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சூப்பர்மிக்ஸ் 6 இயர் டிப்ஸ். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு TWS IEMஸ்லாம் அந்த ஹெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம்னா அந்த இயர் டிப்ஸ், ஸோ அந்த இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாகவும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 பேர் இருக்கக்கூடிய ஒரு இயர் டிப்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் நமக்கு ஃபோம் டைப்பு, சிலிக்கான் டைப்பு, ரப்பர் டைப்புன்னு எல்லா டைப் ஆஃப் இயர் டிப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை எனக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய இயர் டிப் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, வியர் பண்ணி கேட்குறதுக்கு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது இந்த இயர் டிப்பை நான் அதில் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இதில் பாட்டு கேட்பேன். மற்றபடி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா கிட்டன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் பார்த்தப்ப ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுவாங்க. ஸோ இதை கூட நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம். நான் இப்போ சொல்கிற இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து
வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ வியூ ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் வேணாலும் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் யூஸ் பண்ணுற மொபைல் IQ Neo 7 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் வாங்கினதுலேருந்து நிறைய வீடியோஸில் இந்த மொபைல் வந்து காமிச்சிருப்பேன். அண்டு நான் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குங்க. எனக்கு 2 வருஷம் யூசேஜ்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன UI தான் ரொம்பவே மட்டமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுவும் UIயில் நிறைய பக்லாம் வருது. அதுதான் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எடிட்டிங்லாம் கூட அப்பப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இல்லாதப்ப இந்த மொபைலில் தான் எடிட்டிங்லாமே பண்ணுறேன். லாங் ஃபார்மேட் வீடியோலேருந்து இதில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கேமராவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பின்பக்கம் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நான் வாங்கினப்போ 32,000 கிட்ட ப்ரைஸிங்கில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 30,000 31 அந்த மாதிரியான ப்ரைஸிங்கில் கிடைக்குது. பட் இப்போ வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ இதோட அடுத்தடுத்த வேர்ஷன்ஸ் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துருச்சு. இதை விட பெட்டரான ஃபீச்சரெல்லாம் வந்துருச்சு. பட் நான் யூஸ் பண்ணுற மொபைல் IQ Neo 7 Pro. அண்ட் இந்த IQ மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் வந்துட்டு 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் யூஸ் பண்ணுவேன். பட் அது போக என்கிட்ட பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட 65 வாட்ஸ்க்கான PD சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரும் என்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து ஒரு PD சார்ஜர். ஸோ PD சப்போர்ட் பண்ணுற டிவைசஸ்லாம் இருக்கும்போது மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நமக்கு வந்து டுவல் போர்ட் கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் பண்ணுறதுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக தான் சார்ஜ் ஆகும். அண்ட் மெயினாக இதோட கேபிள், கோஸ்டருடைய இந்த ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நல்லா லென்த்தாகவும் நல்ல பெரிய கேபிளாகவும் இருக்கும். ஸோ அதனால் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஸ்பீடாகவுமே சார்ஜ் ஆகும். அண்ட் இந்த சார்ஜரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் அந்த ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 அந்த ப்ரைஸிங்கில் வந்து இருக்கும். பட் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கேன் சார்ஜர் இது. அடுத்து இந்த மொபைல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடிக்கடி வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது மொபைல் அப்படி நிற்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அண்ட் மூவிஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் இதில் வச்சு தான் நான் மூவிஸ் பார்ப்பேன். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மடக்கி ஈஸியாக பாக்கெட்டில் தூக்கி போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இந்த ஒரு கேஜெட் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது 199 சம்திங் அந்த ப்ரைஸிங்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைனில் நிறைய பிராண்டுகிட்ட இருந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் சாண்டிஸ்கோட 32 GB பென்ட்ரைவ். ஆக்சுவலி இந்த பென்ட்ரைவ் நான் எப்போ வாங்கினேன் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இந்த பென்ட்ரைவ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போவுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் என்னன்னா இப்போ அடிக்கடி வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. மெயினாக நான் ஏதாவது மூவிலாம் ஏற்றணும் 1 GB 1.5 GB ஃபைலை ஏற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து டைம் எடுக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி இது நான் வாங்கினப்போ எவ்வளோக்கு வாங்கினேன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. பட் இப்போ 32 GB வந்து ஓரளவுக்கு 400 500 அந்த ப்ரைஸிங்கில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேணா நீங்கள் புதுசு வேறு மாடல்லாம் இப்போ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஹார்ட் டிஸ்க்கு. ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க் வந்து நான் தனியாக வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பழைய லேப்டாப் வந்து வச்சுருந்தேன், HP லேப்டாப். அந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் இருந்த ஹார்ட் டிரைவை அப்படியே தூக்கி தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த லேப்டாப்பில் இருந்த அந்த ட்ரைவை தூக்கி அப்படியே தூக்கி போட்டு ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும், பெருசாக அந்தளவுக்கு யூசபிலிட்டியெல்லாம் இருக்காது. ஸோ நானே புது ஹார்ட் டிரைவ் வந்து அடுத்து வாங்கணும் தான். உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டு ஹார்ட் டிரைவ் உடைய சஜஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து நானே இதை வந்து அப்கிரேட் பண்ணணும். அடுத்து ஒரு குட்டியான ஆள், பட் நம்ம ஒர்க்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆள், கன்வெர்ட்டர். Type-C to USB கன்வெர்ட்டர். ஆக்சுவலி நம்ம கேமராவில் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்குக்கு ஏற்றணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு USB போர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் Type-C போர்ட் தான் இருக்கும். ஸோ Type-C போர்ட்டில் அந்த USB போர்ட்டை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருமே என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமாக இருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வாங்கினது 100 120 இன்னும் வாங்கினேன். பட் இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்காப்புல. இதுலேயே வயர்டு டைப்லாம் வரும். வயர்டு டைப்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பியெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. இதோட பிராண்டெலாம் என்னன்னு எனக்கே தெரியலை. இதோட ப்ரைஸ் மட்டும் 120 என்னமோ வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 150 100 அந்த ப்ரைஸிங்கே கிடைக்கும். ஸோ நிறைய பிராண்டுகிட்டே இருந்துருக்கு. வேணா ப்ராடக்ட்டை வந்து வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்மளுடைய எடிட்டிங் லேப்டாப். ஸோ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா MacBook Air M3. ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை பற்றின வீடியோஸ்லாம் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்துச்சு. ஸோ நான் மெயினாக விண்டோஸ் இல்லாமல் மேக்குக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அடிக்கடி வந்து நான் என்னோட கடையில் உட்காந்து அவுட்டோரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ விண்டோஸ் லேப்டாப் மோஸ்ட்லி நான் செக் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே தான் வந்து பேட்டரி பேக்கப் அப்படின்றது கொடுக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நடுவில் வந்து பவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு யூசபிலிட்டியாக இல்லை. பட் மேக்கில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி பேக்கப் அப்படின்றத கொடுக்கும். தாராளமாக நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக குட்டியாகவுமே இருக்கும் அப்படின்றதுனால ஸோ நான் வந்து மேக் சூஸ் பண்ணேன். மற்றபடி இப்போ வரைக்கும்
இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடாபி யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது. எனக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக் யூஸ் பண்ணுறதுல. அண்ட் இந்த மேக்குக்கு மவுஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பழைய மவுஸ், இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹெச்பி லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த லேப்டாப்புக்கு நான் யூஸ் பண்ண ஹெச்பியுடைய மவுஸ், இந்த மவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு வயர்லெஸ் மவுஸ் தான், 2.4 GHz வைஃபைல ரன் ஆகக்கூடிய ஒரு மவுஸ் தான். இதோட ப்ரைஸ் நான் வாங்கினப்ப ஐ திங்க் 500 ரூபா சம்திங் அந்த ப்ரைஸிங்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து வயர்லெஸ் மவுஸ் வந்து 300 ரூபா அந்த ப்ரைஸிங்லாம் கூட கிடைக்குது. ஸோ என்ன செக் பண்ணி பாருங்கள், நான் வியூ ப்ராடக்ட்டில் கூட லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லேப்டாப்பை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் நான் வாங்கினேன். இதோட வீடியோவும் கூட ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து 299 250 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த ப்ரைஸிங்க்கு ரீசனபிளாக இருக்குது. நம்ம லேப்டாப்பை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இங்கே 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் சார்ஜரு வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் வேணால் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு வெயிங் மிஷின். ஆக்சுவலி இந்த வெயிங் மிஷினுடைய பிராண்ட் நேம்லாம் என்ன அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுச்சு. ஸோ அடிக்கடி வந்து என்னோட வெயிட்டை செக் பண்ணுறதுக்கு, வெயிட் ஏற்றணும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காகலாம் இதை வந்து நான் வாங்கினேன். மற்றபடி இது வந்து நான் வாங்கினப்போ 350 ரூபா சம்திங் அந்த ப்ரைஸிங்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் நிறைய டைம் வந்து ஆஃபரில் 299 ரூபா, 300 ரூபா, 250 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வரும். ஸோ நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் நான் அடிக்கடி லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வரும்போது வாங்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்டு யூஸாகவுமே எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து எம்ஐயோட ட்ரிம்மரு. ஸோ இந்த ட்ரிம்மரும் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அண்ட் நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் இப்போவுமே 1099 1199க்குலாம் கூட செல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு கீழே வரும். ஸோ அப்போ வாங்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த ட்ரிம்மரில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா பேட்டரி தான். ரொம்ப நேரம் நிற்கிதுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து 90 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணாங்க. பட் எனக்கு தெரியல, நான் கண்டினியூஸாக 90 மினிட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. பட் எனக்கு ரொம்ப நேரம் பேட்டரி நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் நமக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. அண்ட் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டபிள் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் தேட்டரு. ஸோ ஃபிலிப்ஸோட 5.1 ஹோம் தேட்டர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரிவ்யூ வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பழைய வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இது வந்து நம்ம ஓனாக பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் கிடையாது, ரிவ்யூ யூனிட்டும் கிடையாது. இந்த கோல்டு சீட்லாம் போடுவோம்ல ஜிஆர்டியில், அந்த மாதிரி போட்டப்போ அவங்க கிஃப்டாக கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான். இதுவுமே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து. ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சவுண்ட்ஸ் வந்து ரொம்பலாம் ஹெவியாக, ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப பேஸ்லாம் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல லவுடாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹால் தான், அந்த ஹாலை சரௌண்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல சவுண்டிங், நல்ல லவுடாக தான் இருக்கும். ஓரளவுக்கு சரௌண்டிங் எஃபெக்ட்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ 3000 ரூபா 3500 ரூபா சம்திங் அந்த ப்ரைஸிங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு 5.1 ஹோம் தேட்டர் தான் நினைக்கிறேன். இது போக நம்ம இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேமரா சோனியுடைய ZV-E10 அப்படின்ற அந்த மாடல் கேமரா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்கிறேன். செம ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. மெயினாக இதோட ஆட்டோ ஃபோக்கஸிங் லெவல். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஏதாவது ப்ராடக்ட்டை பக்கத்தில் அப்படின்னா அழகாக டக்குன்னு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வீடியோஸுமே நமக்கு நல்லா கிளாரிட்டியாக எடுத்து கொடுக்குது. எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. பேட்டரியுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2 வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஒரு கம்ப்ளீட் 1 ஹவர் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கான பேட்டரி இருக்கும். ஓரளவுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 57,000 சம்திங் வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் ஆன்லைனில் வந்து 62,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர்லாம் போக நான் வாங்கினேன். ஸோ இதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி இந்த கேமரா செட் பண்ணியிருக்கிற இந்த ட்ரைபாடு, டிஜிட்டே கூடிய ட்ரைபாட் தான் நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து 3-in-1 யூசபிலிட்டி இருக்கக்கூடிய ட்ரைபாட். எக்ஸ்ட்ராவாக மோனோபேடும் இருக்கும். ஸோ அந்த மோனோபேடை நேராகவும் செட் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய யூசபிலிட்டி இருக்கும். அண்ட் நான் வந்து இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா 2800 ரூபா கிட்ட வாங்கினேன். இதை பற்றின ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது போக இந்த 2 பக்கம் 2 லைட்டிங் நான் வச்சிருப்பேன். ஸோ டிஜிட்டே கூடிய லைட் தான். ஒன்று வந்து 10 இன்ச்சு, இன்னொன்று வந்து 14 இன்ச்சு லைட்டு. இது வந்து 799 ரூபாய்க்குன்னு வாங்கினேன். இது வந்து 1300 ரூபா சம்திங் ப்ரைஸிங்கில் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே வந்து இது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் யூசபிலிட்டியாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட்டிங் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோஸில் வரக்கூடிய லைட்டிங் இந்த 2 லைட்லேருந்து தான் வருது. அடுத்து பேக் லைட்டுக்காக ரொம்ப நாளாகவே நான் இந்த ஒரு லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் வந்து 199 ரூபா 150 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அண்ட் 2 லைட் வந்து 200 அப்படின்ற மாதிரிலாம் கூட கிடைக்கும். ஸோ அந்த லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்னோட ஃபேஸுக்கு கொஞ்சம் நல்ல லைட்டிங் கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவருக்கான அந்த எஃபெக்ட்
எஃபெக்டை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஒரு லைட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைட்டோடைய விலை எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். பட் ஆனால் ஒரு 800 900 சம்திங் ப்ரைஸில் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. பட் இது வந்து எனக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா இந்த 2 லைட்டை வச்சேன்னா ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸில் வந்து லைட்டிங் அப்படின்றது இருக்கும். பட் இந்த லைட் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபேஸுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு லைட்டிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம வீடியோடைய கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டில் வந்து வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அண்ட் ஈஸி ஹேண்டியாகவும் இருக்கும். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் அப்படியே கையில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இருக்கும். இதோட பிராண்ட் நேம்லாம் என்ன அப்படின்றது எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்து போயிடுச்சு. பட் ஆன்லைனில் இதே மாதிரியான லைட்டிங் நிறையவே அவைலபிளாக இருக்குது. வேணா அதோட லிங்க்லாம் நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த போட்ரானிக்ஸ் உடைய எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் 299 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிங் லைட்டை வந்து நான் பவர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட மைக் JBLோட வயர்டு மைக் தான் இப்போ வரைக்கும் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 499 ரூபாய் என்னமோ சம்திங் வாங்கினேன். பட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 799 699 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்கும் சேல் ஆகும். சம்டைம் டிஸ்கவுண்ட்டில் கம்மியான ப்ரைஸிங்கும் கிடைக்கும். நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் அடிக்கடி அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கம்மியான ப்ரைஸிங்கில் கிடைக்கும் போது வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. ஸோ நான் இப்போதைக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் 100 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் என்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்க. அந்த கேஜெட்ஸுடைய லிங்க் எல்லாமே நான் வியூ ப்ராடக்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதில் தேவையான கேஜெட் இருக்குது, தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.